கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாம் மயம்படுவதாக. கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல சமயத்துக்காக நான் ஆராதிக்கிற தேவனே உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். திருமணம் முடிந்து நாகர்கோயில் பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய சகோதரன் தான் பாஸ்டர் ஜபா. ஆனால் 38 வருஷம் முடிந்து 39வது ஆண்டு நடக்கிறது. ஆனால் வெகு நாட்களில் அநேக இடங்கள்ல என்னுடைய சாட்சி சொல்றதுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். பெண்கள் மீட்டிங்களும் நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சொந்த ஊர்ல அது சாட்சி சொல்லணும் ரொம்ப வாஞ்சித்தேன். அது எந்த இடம்னு இல்லை, என் சொந்த ஊர்ல சாட்சி சொல்லணும் அப்படின்னு வாஞ்சித்தேன். அது கர்த்தருடைய கிருபையில இந்த 2 வாரமா நாகர்கோயில் பகுதியில அநேக இடங்கள்ல சாட்சி சொல்வதற்காகவே தான் நான் ஆந்திரால இருந்து என்னுடைய தங்கை வந்து நாகர்கோயில்ல ஈரோட்ல வந்து கூப்பிட்டு நாகர்கோயிலுக்கு வந்து அந்த சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் என்னுடைய தம்பியுடைய சபையில நான் சாட்சி சொல்வேன்னு நினைக்கவே இல்லை. ஆனா இங்க ஆராதிக்க வரணும் என்று வெகு நாட்கள் ஆசைப்பட்ட 38 வருடம் முடிந்து இந்த ஆண்டுல என் சகோதரன் சபையில வந்து சாட்சி சொல்ல வைத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரம். யாரிடமும் நான் சாட்சி சொல்றேன், எனக்கு டைம் தாங்கன்னு மட்டும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அதனால அப்படி நான் விரும்பவில்லை. நேற்றைய தினத்துல பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும் தம்பியே தானாலே சொன்னாங்க, ஒரு 10 நிமிடம் சாட்சி சொல்லி. சாட்சி சொல்வதுக்கு 10 நாள்ல 1000 நாவும் போதாது, 1000 ஆண்டுகளும் போதாது என் இயேசு செய்த நன்மையிலே. ஆனால் முக்கியமாக ஒரு சில சாட்சியை மட்டும், ஆர்ச்சி குடும்பத்தில் பிறந்தேன், அந்த சாட்சியும் யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் அதுவும் வேண்டாம். திருமணம் முடிந்து நடந்த சாட்சியை மட்டும் சொல்கிறேன். கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாம் மேம்படுவதாக. என்னை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் ஈரோடு பகுதியில. நல்ல ஒரு ஊழியக்காரர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் தகப்பனார். ஆனால் ஊழிய நிலைமை எப்படி இருக்கும், விசுவாசிகள் இருக்கிறார்களா, அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது சந்திக்கப்படுமா, அது எதுவுமே விசாரிக்கவில்லை. நாங்கள் ஆர்சியில ரட்சிக்கப்பட்டதுனால யாரையாவது உலகப்படி திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னதுனால அப்படி கொடுத்துடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் ஈரோடு பகுதியில் ஊழியம் செய்கிறார், அன்மேரிடா. அவர் பார்த்து என் கணவரை பார்த்து சொன்னார்கள். அதனும் என் தகப்பனார் போய் பார்த்தார்கள். பார்த்து பேசி திருமணத்தை முடித்தார்கள். கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாம் மேம்பட்டு இதுக்குள்ளே உள்ளடங்கும் நிறைய சாட்சி. ஆனால் டைம் போதாது. சமயத்தை குறிக்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளையுடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சியா இருக்கிறேன். அது என் ஆத்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். காரணம் என்னன்னா, செல்லிலே நான் நிறைய வார்த்தை சகோதரனுடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் என் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு அது எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது. சாலமோனுடைய ஞானத்தை, சகோதரனை பெருமையா பேசவில்லை, சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதுக்கு ராஜஸ்திரி அந்நிய நாட்டில இருந்து வந்தது போல இந்த செல்லில் என்னுடைய தம்பியுடைய பிரசங்கமும் சாட்சிகளையும் கேட்கும்போது நிறைய விதத்தில் நான் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு வளர்றதுக்கு பிரோஜனமா இருந்தது. அதே போல அவன் அருகாமே இருந்து இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஊர்ல இருந்து இந்த சபையில இருக்க முடியல என்கிறத எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் அங்க செல்லுல பார்த்து சந்தோஷப்பட்டேன். இந்த நாளில இந்த ஆராதனையில் இருந்து தம்பியுடைய வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு சில வார்த்தை மட்டும் கேட்கிறேன். நான் குழந்தை உண்டாயிட்டேன். 8 மாதம் ஆகி குழந்தை வயிற்றுல இருந்தது. நான் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்ததே கிடையாது. 2 குழந்தைகள் எனக்கு, மூத்தது பையன், 2வது பொண்ணு. 2 பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு நான் போனது இல்லை. இயேசுவே எனக்கு டாக்டர் ஆண்டார். ஒரு இன்ஜெக்ஷன் பிறப்பதற்கு முன்பும் போட்டதில்லை, பிறந்த பிறகுதும் போட்டதில்லை. 8 மாசம் என் வயிற்றுல இருக்கும்போது 3 நாட்கள் ஆகாரம் இல்லை, தண்ணி மட்டும் ஆகாரம் இருந்தது. ஆனால் ஜெப குறைவில்லை, உபவாச குறைவில்லை, தேவ சமூகத்தை விட்டு போறதுல. 9 ரூபா 11 பைசா வண்டிக்கு பெட்ரோல் ஊத்த முடியாது. 8 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் நடந்து போவேன். வயிற்றுல 8 மாசம் போகும்போது காலையில கொஞ்சம் நினலா இருக்கும், மத்தியானம் திரும்பி வந்து யாராவது கொஞ்சம் சோறு தர மாட்டாவளா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இருக்காது. சில நேரம் அந்த ஆராதனை நடத்தின வீட்டுல இட்லியும் சட்னி தருவார்கள், சாப்பிட்டுட்டு வருவேன். அந்த 8 கிலோமீட்டர் வெயிலே போயிட்டு வந்து அங்க கிடைக்கிற காணிக்கை ஒரு 95 பைசா இருக்கும், இல்லை மிஞ்சி போனா ஒரு 2 ரூபா இருக்கும். வந்து அந்த காசை வச்சுதான் சமைச்சு இங்க சாப்பிடணும். அப்ப 8 மாசம் 3 நாட்கள் வயிற்றுல ஆகாரம் இல்லை. குழந்தை அப்படி துடிக்கிறது.
இந்த சைடில் மற்ற நாட்களை விட வித்தியாசம் எனக்கு நன்றாக தெரியுது. இங்கே காலை எடுத்து உதைக்கிறது, தலையெடுத்து இங்கே உடைக்கிறது, இப்படியாக இருந்தது. 3வது நாள் என் கணவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, எலியாவின் தேவன் என்று ஒரேடி இருக்கிறேன், நான் ஊழியம்தான் செய்கிறேன், எங்களுக்கு ஆகாரத்தை கொடும் எலியாவின் தேவனே என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஒரு 2 மணி இருக்கும். ஒரு 5 வயது உட்பட்ட 2 குழந்தைகள், 4 கேரியர் 4 அடுக்கு கேரியர்ல அந்த ஊரில் களின்னு சொல்லுவாங்க. நான் களின்னு சாப்பிட்டது இனிப்பு களியை தவிர வேற எதுவும் சாப்பிட்டதில்ல. 3 அடுக்கில் எனக்கு, என் மாமியார், என் கணவருக்கு 3 அடுக்கில் களி இருந்தது. ஒரு அடுக்கு மேல் அடுக்கில் வந்து நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு இருந்தது. அப்போ களின்னு சொன்னா 3 நாள் ஆச்சுல, ரொம்ப சந்தோஷம். இனிப்பு களி தான். படப்படன்னு கேரியலை திறந்தேன், வாயில் எடுத்து வைத்தேன். உப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒருமையா இருக்குது. என்னப்பா இப்படி இருக்கிறது, இனிப்பா தானே களி இருக்கும் அப்படின்னு. அது உங்க ஊர்ல இங்க இருக்காது, இதை பிச்சு நீ அந்த குழம்புல தொட்டு நீ தின்னு அப்படின்னு சொன்னா, சரி பசிக்கு இதாவது கிடைச்சது 3 நாள் கழித்து அப்படின்னு சொல்லி அதை தொட்டு சாப்பிட்டேன். இது ஒரு சம்பவம். அடுத்தது 2 குழந்தையிலும் வளர ஆரம்பித்தது. இது சாப்பிட்றதற்கு எதுவும் இருக்காது. வீட்டில் இருக்க பெஞ்சு ஸ்டூல் எல்லாம் உடைச்சி அதை சமைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் இருக்காது. பேப்பர் போட்டோ இல்லை அந்த ஸ்டூல்கள், வீட்டில் இருக்க பெஞ்சு இதெல்லாம் உடைச்சி 2-3 கல் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இது பாத்ரூம் பக்கத்தில் என்ன செய்வேன் வச்சு சோறு பொங்கிறது. அதுக்கு அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பும் கிடையாது. 2 குழந்தைகளுக்கு பாட்டிலில் வந்து கஞ்சி ஊற்றி கொடுத்துருவேன். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது குழந்தைங்க 2 பேரும் ஒரு லைன் வீட்டில் குடியிருந்த முதல் வீடு எங்களுக்கு. அந்த அடுத்த வீட்டில் உள்ளவங்க வாத்தியார் டீச்சராக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, டீச்சர் சாயங்காலம் வந்து சொன்னாங்க, 2 பேரும் பால் வாங்கிட்டு வந்துட்டோம் சாமியல் அம்மா, நீங்கள் வந்து இந்த பால் 1/2 லிட்டர் பால் இருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாலுக்கு கொடுக்கறதுக்கு காசு கூட கிடையாது. ஆனால் அவங்க புறஜாதி, அவங்கள்ட்ட நம்ம ஏசப்பா விட்டு கொடுக்கக்கூடாது. நான் சொன்னேன், சில்லறை இல்லை, அப்புறமேல உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன், பரவாயில்ல நீங்கள் காசு தராட்டாலும் பரவாயில்ல, பாலை மட்டும் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 பைசா தண்ணி, 10 குடம் தண்ணி எடுப்பேன். அந்த 1 ரூபாய் கொடுக்க கூட காசு கிடையாது. அவங்கள்ட்ட இதே வார்த்தை தான் சொல்லுவேன், சில்லறை இல்லை அப்புறமேல தரேன், பரவாயில்ல என்று சொல்லி விடுவார்கள். அப்போ இந்த பாலை காய்க்கிறது கூட ஸ்டவ், 16 திரி ஸ்டவ், அந்த கொழுப்பு அதை பற்ற வைக்கிறது கூட அந்த ஸ்டவ்வில் என்ன இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை. அப்போ என்ன பண்ணேன், ஒரு பெரிய சொம்பில் தண்ணி எடுத்தேன், கிச்சனுக்கு போனேன், அந்த தண்ணியை திட்டு மேலே வச்சேன், முழங்கால் போட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், தண்ணி மேலே என் கரத்தை வைத்தேன். இயேசு காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினீர், இந்த தண்ணீரை நீர் மண்ணெண்ணெயா மாற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பால் காஞ்சி முடியது வரையிலும் இந்த ஸ்டவ் அணையக்கூடாது என்று சொல்லி அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஸ்டவ்ல ஊற்றினேன். ஊற்றினோன்னு ஒரு தீக்குச்சியை போட்டேன். மற்றபடி கூட பற்ற வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லைன்னா சீக்கிரமா பத்தாது. ஆனால் ஒரே செகண்ட்ல 16 திரியும் எரிந்து விட்டது. இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிறபடியால் என் நேசரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். உடனே பற்றி விட்டது. பால் காய்கிறது வரையிலும் அந்த ஸ்டவ் அழகாக எரிந்தது. பால் காய்ந்து முடிந்தது, எரிகிறது நின்னது. இப்படி சொல்லப்போனால் நிறைய சாட்சிகள் இருக்குது எனக்கு சமையல. அடுத்தது ஒரு சாட்சி, என் 2 பிள்ளைங்களுக்கு 5 காசு இல்லை. என் பையனுக்கு நாங்கள் 5 காசு டவுரி வாங்கினதில்லை. ஆராதிக்கிற தேவனே எங்களுக்கு அற்புதம் செய்து பிள்ளையுடைய ராஜா வீட்டு கல்யாணம் ஆதி 2 குழந்தைகளுக்கும் அருமையாக கல்யாணத்தை தேவனாய் கர்த்தர் செய்து வைத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லிடுறேன். அடுத்து என் பிள்ளை பிகாம் படித்து கொண்டிருந்தா, அவளுடைய ஒரே ஒரு ஆசை MBA படிக்கணும் என்று. அப்பொழுது எங்கள்கிட்ட சொல்லவில்லை, MBA படிக்க வேண்டும் என்று அவள் சொல்லவில்லை. ஆனால் பிகாம் முடிக்க போறா. என் கணவனார் கேட்டார்கள், என்னம்மா அடுத்தது படிக்க போறா அப்படின்னு கேட்டார்கள். MBA படிக்க போறேன்னு சொன்னா. அப்போ MBAன்னு சொன்னோன்னே எங்கள் ஊர்லேயே கொங்கு காலேஜ் இருக்கிறது, 50,000 ரூபா தான் பணம். அப்போ அதில் நீ சேரிறியா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, அவா சொன்னா, இல்லைப்பா நான் முதல்ந்தே ஜோம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாமல் என்னை காருண்யால தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு. இம்மா காருண்யா காலேஜ் பெருசாச்சே, அங்கே நிறைய பணம் ஆகுமே அப்படின்னு. எசப்பா தருவாருப்பா, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னான். சரி அந்த ஜீசஸ் கால்ஸ் புக்கு எடு,
அதில் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார்கள். நாங்கள் ஃபோனில் பேசினோம். பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. சரி, ஃபீஸ் நிறைய இருக்குமே. இல்லை, பாஸ்டர்ஸ் பிள்ளை தானே, நாங்கள் ஈரோடு பகுதியில் ஊழியம் செய்துட்டு இருக்கோம், பாஸ்டர் பிள்ளை தானே, இது ஸ்காலர்ஷிப் உண்டு, ஸ்பான்சர் உண்டு, நீங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளை என்ன விளையாட்டுலலாம் சர்டிஃபிகேட் இருக்கோ அதையும் கொண்டு வாங்க. அவளுக்கு விளையாட்டு சர்டிஃபிகேட் 72 சர்டிஃபிகேட் இருந்து அதெல்லாம் கொண்டுட்டு போனோம். இப்பொழுது ஒரு 50,000 ரூபாய் கட்டணும், அதையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார்கள். நாங்கள் அந்த 50,000 ரூபாயை கொண்டுட்டு போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க 10,000 ரூபாய் தான் குறைச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள் கட்டிட்டு வந்துட்டோம். அடுத்த தடவை ஒரு ஃபோன் வருது, நீங்கள் ஹாஸ்டலில் பிள்ளைக்கு என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு வைக்கணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு. பணம் எவ்வளோ கட்டணும்? ஒரு 50,000 ரூபாய் கட்டினா போதும். 50,000 ரூபாய் எங்கள்கிட்ட இருந்தது கர்த்தருடைய கிருபையினால். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அதை எடுத்துகிட்டு காலேஜுக்கு போனோம். ஆனால் அங்கே போய் சேர்ந்தப்புறம் அவங்க சொன்னாங்க 1,30,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாஸ்டர்ஸ் பிள்ளைக்கு முதல் ஸ்பான்சர் உண்டுன்னு சொன்னீங்க, அதுவும் நீங்கள் தரல. இப்போ இருக்கிறது போதும், 50 போதும்னு சொன்னீங்க, அதுவும் இப்போ 10வது 1:30 நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னோம். இல்லை, அதெல்லாம் முடியாது. நான் போனேன், சார் நீங்கள் இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது தானே, நாங்கள் உண்மையை தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, அதெல்லாம் முடியாது, யார் உங்கள்கிட்ட இந்த வார்த்தை சொன்னது, எல்லாம் அங்கே இருக்கவங்க தான் சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பொருளையும் எடுத்துகிட்டு போயிருங்க, போயிட்டு 3 நாள் டைம் தாரோம், 1,30,000 ரூபாயை கட்டுங்க. நீ எங்கள் பிள்ளை சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன சின்ன பிள்ளையா, ரூமில் இருந்து அவ்வளோ பொருளையும் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன பண்ணோம், அவள் ரூமுக்கு போனோம். ரூம் போனோன்னா 3 பேரும் அழுதோம். என் கணவர் மிகவும் சத்தமாக அழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு அழுதான். அழுது விட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோம். ரூமை விட்டு வெளியில் வந்தோடனே அவங்க சொன்னாங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாண்டாம், உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த பணத்தை மட்டும் கொண்டு வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொன்னார்கள். கர்த்தருடைய கிருபையினால் வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு என்ன சொன்னாங்க காலேஜில் அப்படின்னு சொன்னாங்க, 1:30 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்த பணத்தை நான் உங்களுக்கு உடனே கொண்டு தரேன், நாளைக்கு காலையிலே பிள்ளையை கொண்டு விட்டு அந்த 1,30,000 ரூபாய் கட்டணும். நேசு உயிரோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், நல்ல தேவன் அற்புதம் செய்தார். 2 வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா. அடுத்த வருஷத்துல 2,000 செமஸ்டருக்கு 1,10,000 ரூபா முதலாவது கட்டணும். ஒவ்வொரு டைமும் அவளுக்கு செமஸ்டர் கட்டும்போது நாங்கள் இங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவள்கிட்ட இந்த காலேஜில் போய் சேர் கேட்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கானா, எப்படி ஜோம் பண்ணியிருக்கானா, உப்பு போட்டு ஜோம் பண்ணியிருக்கிறான். இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ஊழியத்து போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக வரும்போது இது இவ எழுந்திரிச்சிட்டு போயிட்டா. அப்புறம் காலையில் நான் காலேஜுக்கு அனுப்பின பிறகு டேபிள் கடியில் பார்க்கும்போது நிறைய உப்பு இருந்தது. என்னம்மா உப்பு இருக்குது? நீ இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு உப்பு இருந்தது டேபிள் கடியில் தள்ளி விட்டேன். நீ சொல்லலை, நாங்கள் ஏதாவது சொல்லுவோன்னு சொல்லிட்டு 2 கால்கள்லையும் நான் அவளுக்கு தலையெழுத்து விடுவேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னுக்கு தட்டுப்பட்டோன்னே அப்படின்னு சொல்லுவா. 2 கால்களையும் உப்பில் இருந்து இவ ஜோம் பண்ணி காயங்கள். இது தெரியாது. இவ அங்கே காருண்யாவில் சேர்த்த பிறகு சர்ச்சில் சாட்சி சொன்னான். அப்பொழுது தான் தெரியும். அவளை காலேஜுக்கு திருப்பி அனுப்பும்போது அவளுக்கு திங்ஸ் பேக்கில் வைக்கும்போது ஒரு கவரில் உப்பு இருக்குது. என்னம்மா காலேஜுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. ஆமாம்மா, ஒவ்வொரு மாதமும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்ல, நான் உப்பு போட்டு அங்கே ஜெபிப்பேன். நாங்கள் 2 மாத கடைசியில் நானும் என் கணவரும் 3 நாட்கள் எங்களுக்கு எப்பவுமே ஜெபிப்போம். இதற்காக மட்டும் இல்லை, 3 நாட்கள் என்னுடைய பழக்கம் தண்ணி குடிக்காமல் ஜெபித்தது தான் பழக்கம். நான் ரட்சிக்கப்பட்டு 19 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். நான் வாரத்தில் 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு உபாசம் இருப்பேன். 22 வயசில் கல்யாணம். அப்பொழுது நான் தண்ணி குடித்ததில்லை. என்னுடைய பாஸ்டிங்குடைய அனுபவமே தண்ணி குடிக்க. இப்பொழுதும் இருந்தாலும் தண்ணி குடிக்க மாட்டேன். நான் சரீரத்தில் கொஞ்சம் பலகீனம் வந்த நிமிடம் வெறும் தண்ணி மட்டும் குடிப்பேன். இத்தனை நாள் பாஸ்டிங் இருந்தாலும் நான் எது குடிச்சு பழக்கம் இல்லை. அப்போ அந்த கவரில் இருக்கும். அப்போ இப்போ 1,10,000 ரூபா அடுத்த செமஸ்டருக்கு கட்ட வேண்டும். அப்போ 3 நாள் பாஸ்டிங். 3வது நாள் 4 மணி 3:45க்கு ஜப டைம். அலாரம் வரும். 4 மணிக்குள்ளே மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஜபத்தில் உட்காந்துருவோம். 4 மணி ஜபம் 5 மணிக்கு முடிச்சிட்டு எழுந்திருக்கும் ஒரு ஃபோன் வந்தது அதிகால வேளையில். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது.
நானும் என் கணவனாரும் உடனே போனோம். ஒரு சின்ன பேப்பர் போட்டுலாம் கொடுத்தாங்க. இதில் 4 பவுன் நகை இருக்குது, இதை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னான். நேசு உயிரோடு இருக்கா. யாரிடம் கேட்கவில்லை. கேட்கிறது யாரும் ஊழியத்துக்கு அழைத்தாரோ அவரிடம் மட்டும் கேட்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்ட நாட்கள்ல ஒரு நாள் கூட என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி என் தாயார் தான் அடிக்கடி பார்க்க வருவார்கள். அம்மா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள், ஒரு 100 ரூபாய் அனுப்புங்களேன்னு. வேதாகம் கையில் இருக்க ஒரு ஆலயத்தில் சொல்ல இந்த கையினால ஒரு லெட்டர் போட்டதுல எப்ப கேட்டாலும் நான் நல்லா இருக்கிறேம்மா, நான் சுகமா இருக்கிறேம்மா. 5 வருடம் வரை நான் 3 வேளை சாப்பிட்டதில்லை. ஆனால் என் தாய் தகப்பன் குடும்பத்தாருக்கு தெரியாது. 20வது ஆண்டு ஒரு கூட்டம் வச்சிருந்தோம், ஸ்தோத்திர கூட்டம். 3 நாட்கள் வைத்திருந்தோம். என் தம்பி தான் அங்க செய்தி கொடுக்கறதுக்கு வந்தாரு. அன்னைக்கு என் தேவன் ஆசீர்வைத்து உயர்த்துறதை வைத்து நான் சாட்சி சொன்னேன். பட்ட கஷ்டங்களை கடந்து வந்த பாதைகளை குறித்து சொன்னேன். அப்பொழுதுதான் என் தம்பி சொன்னா, 20 ஆண்டு என்னுடைய அக்கா கஷ்டப்பட்டதுல ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு தெரியாது. கொண்டு வந்த ஆபிரகாமின் தேவன் நடத்தினான். இத்தனையோ எங்கள் ஸ்தாபனத்தில் MBA சர்ச்சு சொன்னார்கள், நல்ல லக்ஸரியஸான பெரிய சபை இருக்கு, ஏன் நீங்க கஷ்டப்படணும், நாகர்கோயில்ல கூட புதிய சபை திறக்கிறோம். நீங்க இல்லை, ஆபிரகாம் தேவன் என்னோடு கூட இருக்க, லோத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டேன். நான் வயிற்றுல பிள்ளையோடு கஷ்டப்படுவோர் என் மாமியார் சொல்வாரு, என் கணவர்கிட்ட எவ்வளோ பிள்ளை கஷ்டப்படுகிறது, அவன் அம்மா வீட்டில் போனா கூட 3 வேளையும் திருப்தியா சாப்பிடுவாளே, கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னான். இல்லையே அம்மா, ஆபிரகாம் தேவன் என்னோடு கூட இருக்கான், லோத்துடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்வேன். அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய கிருபைனா நேசுடைய சமூகம் மட்டும்தான் என் கண்ணீரை எனக்கு உணவா இருந்தது. இரவு பகலிலே தூங்காமல் இருந்த ஜெபித்த நாட்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ பாடுகள் வந்தாலும் ஒரு நாள் கூட பாடுகள் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு நீ சோர்ந்து போகாம ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை. உடனே எடுக்கிற முடிவு என்னன்னா உபவாசம் தான். எனக்கு தெரிந்தது ஒவ்வொருடைய அனுபவம் ஒருமா இருக்கும். உடனே எடுக்கிறது உபவாசம் தான். உடனே ஓடி போய் ஆலயத்தில் இருந்துரு, ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொண்டு போயிரு, அங்கிருந்து வரவே மாட்டேன். என்னோடு பேசுற வரையிலும், ஒரு வசனம் தரது வரையிலும் வரவே மாட்டேன். கர்த்தருடைய மகா கிருபையினால அவன் MBA 2 வருஷம் முடிக்க 7 வருஷம். ஒவ்வொரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கும் 43,000. அடுத்த செமஸ்டர் 2 வருஷத்துல வந்துட்டு ஒரு காசுல இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. அப்பொழுது 3வது நாள் பாஸ்டிங், ஒரு ஃபோன் வருது, உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா. ஆமா. எவ்வளவு கட்டணும்? 43,000. ஒரு பேங்க்ல 20 போட்டிருக்கேன், ஒரு பேங்க்ல 25 போட்டிருக்கேன், அதை எடுத்துங்க. அந்த போன் காலுடைய அந்த குரல் மட்டும்தான் கேட்டோம். ஆனா அவர் கருப்பா, நெட்டையா, குட்டையா, செவப்பா, அவர் எங்க இருந்து பேசுறா ஒண்ணுமே இல்லை. ஒரே இந்த வார்த்தை பேசிட்டு அந்த போன் கால் நிறுத்தப்பட்டது. உயிரோடு இருந்தா 45, வேண்டுவது 43. தேவநாயகத்தை நல்லவரா இருந்தார். அவளை காலேஜில் சேர்க்கும் போது அங்கே ஒரு பிரின்சிபால் கேட்டார், எல்லாரும் கிறிஸ்டின் தான், கேட்டார், உங்க அப்பாவா இல்லை, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கார் பாஸ்டர், இந்த ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்க அப்பா ஏசு கட்டுவார் என்று சொன்னார். அதன்படியே இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய கிருபையை நான் ஆராதிக்கிற யாருடைய தோட்டத்தில் வேலை பார்க்குறோம், அவரே அந்த காசை 2 வருஷம் ஒரு நாள் கூட ஃபைன் இல்லாம அந்த 7 லட்சம் ரூபாயும் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை. இந்த நாட்கள் கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் பிகாம் MBA படித்தா இப்போ 5 டிகிரி முடிச்சு கார்மல் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்க கிருபை பண்ணியிருக்கிறான். எத்தனையோ கஷ்டங்களில் கடந்ததும் 35 வீடு மாறணும், சண்டை போட்டல, ஆலயம் ஜெபிப்போம், பேய்கள் ஓடும், அப்படியே கதவை திறந்துக்கிட்டு வெளியில ஓடும், பக்கத்தில் உள்ளவையெல்லாம் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், அந்த பேயெல்லாம் விரட்டி எங்க வீட்டில் விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து காலி பண்ண வச்சிருவாரு. அப்படி 35 வீடு மாறணும். ஆனால் தேவனாய் கர்த்தருடைய மனுஷர் தலையில் மேல் ஏறி போக பண்ணீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்து செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டேன் என்று தெருவில் வீதியில் இன்னைக்கு பெரிய வீடு என்று சொன்னா எங்களுடைய வீடு அந்த இருக்க பகுதியில் 4வது பெரிய ஆலயம் என்று சொன்னாங்க. 35 வீடு குழந்தையில வச்சு மாறும்போது ஒரு வீட்டில் வாடகை கொடுக்க முடியலன்னு என்னுடைய மாமியார் வீட்டில் உள்ள பாத்திரங்கள், இட்லி பாத்திரம் முதல் வெங்கல பாத்திரம் முதல் வித்து வாடகை கட்டணும். இது 3 நாள் தான் டைம், தரல என்ற தெருவில் ஜாமாத்தை எடுத்து போட்டுருவேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரம் கூட கவலைப்படவில்லை. என்னோடு கூட அந்த ஒரு ஃப்ரெண்டு பிரஜாதி பிள்ளை ஒரு வளையலை கலத்தி கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்க வைத்தார்கள்.
என் தேவன் என்ன இருந்தாலும் ஈரோடு பகுதி இங்கே மாதிரியல்ல, ஒரு தெருவுல 10 கோயில் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல தேவனாய் கர்த்தர் திருமணத்துக்கு முந்தைய நல்ல தரிசனத்தை தந்தார். சொப்பனம் தந்துதான் என்னை கொண்டு போனார். அதனாலதான் இன்னைக்கும் அங்க 38 வருஷம் முடியுது, 33 வருஷம். எந்த நிலைமையில சுகமுகமா வாழ்வதற்கு எத்தனை சபைகள் கொடுத்த பிறகும் 300 பேர் இருக்கிறார்கள். அதற்கு போகுங்கள் என்று ஸ்தாபனத்தில் வந்து சொன்னார்கள். வேண்டாம், 300 வேண்டாம், 3000 பேர் வேண்டாம். என் தேவன் கொண்டு வந்தவர் ஈரோடு பட்டணத்தில் ஆசீர்வதித்து எங்களை வைப்பார். ஆபிரகாமின் தேவன் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல. வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த ஹேண்ட்பேக்கில் இந்த வேதாகமத்தை தவிர ஒண்ணுமே இருந்ததுல 5 காசு கூட எனக்கு தந்து விடல. அந்த பேக்கில் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில் இந்த பேக்கில் கர்த்தர் எனக்கு வேண்டிய மட்டும் எனக்கு பணம் கொடுத்துருக்கு. அந்த அளவு தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஈரோடு பட்டினத்திலே தேவனாய் கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். எங்களோடு இருந்து ஊழியத்தை வழி நடத்துகிறார். அதற்காக நேசர் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நன்றியோடு சொல்ல. இந்த சாட்சிக்கு என்ன நிறைய இருக்கு சொல்ல போனா, அதுக்கு சமயம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தை கொடுத்த அருமையான பிள்ளைகளை உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு கூட நேரம் சமயம் இருந்தாலும் தெய்வாக மன்னிங்க. கொடுத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஸ்தோத்திரத்தை சாட்சியம் முடிக்கிறேன். ஆமென்.